ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் பேஷன் நமக்கு ஷேடோ சொல்லலாம் அப்படின்னு நல்லா இருக்கீங்க நான் ரொம்ப ஹாப்பியாக. ஸோ பொங்கல் செலிப்ரேஷனுக்கு அண்ணன் எனக்காக எடுத்து கொடுத்த ஷர்ட் அண்ட் வேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏகப்பட்ட விஷயம் சொல்லணும் ஆசைப்பட்டேன். ஸோ டைம் குறைவாக இருக்காது, சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ அனைத்து மலேசிய சொந்தங்கள், இந்திய உறவுகள், அப்புறம் நம்ம ஃபேரஷேட ஃபேமிலி, ஸோ எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஓரளவு மனசு நிம்மதியாக பொங்கல்லாம் சிறப்பாக முடித்தோம். கடையிலேயே நாங்கள் பொங்கலாக வச்சுருக்கோம், சின்ன சின்ன கிளிப்பாக இருக்கும், அதை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நீங்களும் சந்தோஷமாக ஃபேமிலியோட பொங்கல் சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த பொங்கல் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணமாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா மலேசியாவில் வேஷ்டி சட்டை கட்டி பொங்கல் கொண்டாடி இருக்கேன், சரிங்களா. அது ஒரு வேறு மாதிரி ஒன்றும் ஃபீல் கொடுத்துச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடி இருக்கேன். என் வாழ்க்கையில் 5 வருஷம் ஆச்சு பொங்கல் கொண்டாடி. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஹாப்பியாக கொண்டாடி இருக்கேன். என்னோடய ஃபேமிலியாக இருக்கட்டும். ஸோ எல்லோரும் என்னை மிஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க, உங்கள் கூட தான் நானும் ட்ராவல் பண்ண போகிறேன். என்னை நீங்கள் டெய்லியும் பார்த்துட்டு இருக்க போகிறீங்க. நம்ம சேனலோட கான்செப்ட் என்ன, எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் தான் பார்க்குறோம். ஸோ அதனால் முடிஞ்சளவு எல்லோரும் ஹாப்பினஸ் படுத்துகிறோம். அதே மாதிரி ஏகப்பட்ட சர்ப்ரைஸு கிஃப்ட்டுக்கு வேறு நம்ம கொடுத்துருக்கோம். அது இன்னும் வீடியோவில் கொஞ்சம் ப்ராசஸ்லாம் தான் இருக்குது. முடிஞ்சளவு சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். பார்த்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இனி வரக்கூடிய வீடியோக்களும் மலேசியா சொந்தங்களை பற்றி நாம் சொல்ல போகிறோம். ஸோ வேறு என்னென்ன மலேசியா ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறதையும் பற்றி பேச போகிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுத்துருங்க. லவ் யூ ஆல் ஃபேரஷேட ஃபேமிலி, நான் உங்கள் ஷேடா. ஸோ எல்லாருக்கும் தை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பியாக பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டு என்னோட கெட்டப் எப்படி இருக்குங்க அதை மட்டும் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.